ஜெபிக்கிறவர்களின் தகுதிகள். பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். வெற்றிக்கு அடிப்படையான தகுதி அப்படின்னா நம்ம ஜெபத்துக்கு சில தகுதிகள் நமக்குள்ள வளர்த்துக்கணும். முதல் இயேசு கிறிஸ்துக்கும் எனக்கும் உறவு ரொம்ப முக்கியம். உறவு இல்லாம நான் என்ன கேட்டாலும் அதை பத்தி தெரியல. இப்ப அப்பா பிதாவே அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம் இல்லைங்களா? அப்ப இயேசுக்கும் எனக்கும் உறவு சரியா இருந்தாதான் நான் கத்தத்தை போய் கேட்க முடியும். அதுதான் ரட்சிப்புன்னு சொல்றோம். ரட்சிப்புனா என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்கும் எனக்கும் உறவு ரொம்ப முக்கியம். இப்ப எங்க அப்பா கிட்ட போய் நான் உரிமையா கேட்கிறேன், அப்பா எனக்கு இதை வாங்கி கொடுங்க, அப்பா இதை எனக்கு செய்யுங்க. உரிமை இல்லாம நான் கேட்க முடியுமா? அப்ப எனக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் உறவு இருந்தாதான் நான் ஜெபத்துக்கு தகுதியுள்ள பாத்திரமா இருக்கிறேன். அந்த தகுதி எது அப்படின்னா ரட்சிப்பு தான். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனோட உறவு சரியா இருந்தா கண்டிப்பா நம்ம தேவன் கிட்ட கேட்கிற எல்லாத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பாரு. ரெண்டாவது மனம் திரும்புகிற ஒரு வாழ்க்கை. மனம் திரும்பி பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து தேவையில்லாத செத்த கிரியைகளிலிருந்து மனம் திரும்பி ஒரு சுத்தமான ஒரு வாழ்க்கை, வேறுபட்ட ஜீவியமான ஒரு வாழ்க்கை வாழும்போது நம்ம ஜெபத்துக்கு தகுதியுள்ள பாத்திரங்களா நம்ம மாறும். மூன்றாவது காரியமா பாக்குறோம்னா நம்ம மற்றவங்களை மன்னிக்கிற சுபாவம் நமக்குள்ள வேணும். மற்றவங்களால நம்ம கசப்பு வெறுப்பு இருக்காதபடிக்கு தேவனுக்கு பயந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அந்த மன்னிக்கிற குணம் நமக்குள்ள இருந்தாலே நம்ம ஜெபத்துக்கு தகுதி உள்ள பாத்திரங்களா இருக்கிறோம். எல்லாத்துக்கும் மேல தேவனுக்கு ஒரு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்போது நம்ம ஜெபத்துக்கு தகுதியுள்ள பாத்திரங்களா இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக.